secure hash algorithm 512. So it is an authentication algorithm. SHA ன்னு சொல்றோம் SHA. So SHA algorithms வந்து நம்மளுடைய authentication-ஐ provide பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு algorithm. And we can say it is a best algorithm. And இதில் இருந்து நம்மளுக்கு versions நிறைய இருக்கு. SHA 1, 256 and 512. இப்போ நம்ம படிக்கிறது வந்து 512. இங்கே வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற கோட் வந்து ஃபிக்ஸ்டு லென்த் கோட். இது வந்து என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அல்காரிதம் கிடையாது, இது ஆத்தென்டிகேஷன் அல்காரிதம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆக போகிற கோடை வந்து நம்ம ஃபிக்ஸ்டு கோட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மெசேஜ் டைஜஸ்ட். ஆத்தென்டிகேட்டர்ஸ் ஆர் கால்ட் அஸ் மெசேஜ் டைஜஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வீடியோவை பார்த்துட்டு இதை படிச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் ஆஃப் SHA 1 அல்காரிதம் வந்து 128 பிட். SHA 256 algorithm உடைய output எவ்வளோ bits இருக்குன்னா 256 bits. SHA 512 வந்து 512 bits. So after applying this algorithm, we will get a 512 bit hash code. So output அப்படின்னு நம்ம சொல்றது வந்து எல்லாமே hash code based on the versions. இந்த sizeல வந்து we'll get hash code. So இதோடைய normal function என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா h of m. h is the hash function. M is our plain text அல்லது message அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து hash code, that is small letter hல நம்ம denote பண்ணியிருப்போம். அண்ட் இதனுடைய சைஸ் வந்து 512 bit. ஸோ இந்த கான்செப்டை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னா, plain textோடைய block size 1024 bits. அண்ட் இதில் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது அல்லது ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா 80 ரவுண்ட்ஸ். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 79 ரவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்ளமாக நம்ம ஹேண்ட் ரிட்டனில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா 79 ரவுண்ட்ஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. இப்போ டிஇஎஸ்லேயே 10 ரவுண்ட்ஸ் அப்படின்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். ஏஇஎஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இதில் 80 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேனுவலாக சால்வ் பண்ணுறது கஷ்டம், நம்ம ப்ரோக்ராமாக எழுதிக்கலாம் இதெல்லாம். ஸோ ஈச் ரவுண்ட், ஒவ்வொரு ரவுண்டையும் நம்ம எப்படி என்னென்னு மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா keyword. ஸோ இது வந்து பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகும். இதோடைய சைஸ் வந்து 64 பிட். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஜென்ரேட் ஆகிற அவுட்புட்டை அல்லது பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா keyword. ஸோ ஈச் ரவுண்டுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம். கீ வேல்யூ கே அப்படிங்கிறது கீ, அதை ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொடுப்போம். அண்ட் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 8 buffers இருக்கும் டு ஸ்டோர் த இன்டர்மீடியேட் ரிசல்ட்ஸ் அண்ட் அவுட்புட் ஆஃப் த ஹேஷ் கோட். ஸோ ஃபைனலாக கிடைக்கிற அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அண்ட் அந்த 80 ரவுண்ட்ஸ்லையும் நம்மளுக்கு கிடைக்க போகிற இன்டர்மீடியேட் ரிசல்ட்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 8 buffers வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக கிடைக்க போகிற ஹேஷ் கோடோடைய சைஸ் வந்து 512 பிட்ஸ். ஒவ்வொரு பஃபரோடைய சைஸ், தட் இஸ் 8 பஃபர் இருக்குல்ல, ஸோ 8 பஃபரோடைய சைஸ்ன்னு பார்த்தோன்னா 64 பிட். ஸோ 512 64 டிவைட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 8 பஃபர்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஒவ்வொரு பஃபர்லையும் கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஃபைனலாக எடுத்துகிட்டு வர்ற அவுட்புட் தான் நம்மளுடைய ஹேஷ் கோடு. Output from first block will be given to the second block input. ஸோ 8 பஃபர் இருக்குன்னு சொன்னோம்ல, ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கில் கிடைச்ச அவுட்புட்டை நம்ம செகண்ட் பிளாக்கோட இன்புட்டாக கொடுக்க போகிறோம். செகண்ட் பிளாக்கில் கிடைச்ச அவுட்புட்டை தேர்ட் பிளாக்கோடைய இன்புட்டாக. இப்படி இது வந்து ஒரு செயினிங் ப்ராசஸாக இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிளெயின் டெக்ஸ்ட் வந்து ஒரு 6 பிளாக்காக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக்கோடைய அவுட்புட்டை செகண்ட் பிளாக்குக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே கிடைச்ச அவுட்புட்டை செகண்ட் பிளாக்கோடைய இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்படி இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு 6th பிளாக்கில் கிடைக்கிற ஆன்சர் தான் ஹேஷ் கோட். சிமிலர்லி 8 பஃபர்ஸ்க்கு இன்னொரு பஃபர் 7 and 8ன்னு போட்டோம்னா 8th பிளாக்கில் கிடைக்கிறது தான் நம்மளுடைய ஹேஷ் கோட் வேல்யூ. ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸாக வந்து நான் எழுதியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have to pad the bits. ஸோ 1 0 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டு we have to pad the bits. அதோடைய லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, length of the plain text வந்து 128 bits which should be less than multiple of 1024 bits. ஸோ 1024ஓட மல்டிபிள்ஸுக்கு கம்மியாக இருக்கணும். எதுனா நம்மளுடைய
plain text, length of our plain text. Second step வந்து we have to append 128 bit representation. இந்த இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ 128 bit இருக்கு, ஒருவேளை நம்ம கொடுக்குற plain text வந்து 10 bits தான் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வெறும் 10 bitsஐ வச்சு மட்டும் ப்ராசஸ் பண்ண முடியாது. நம்ம இன்புட் லென்த் வந்து கண்டிப்பாக 128 bits இருக்கணும். அப்போது 10 bitsக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூஸை ஃபுல்லாக நம்ம 000வால் பேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 128 bits கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பிட்ஸை வந்து பேட் பண்ணணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், append 128 bit representation of original plain text such that the length should be equal to multiple of 1024 bits. ஸோ இங்கே சொன்னால் அது எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே மறுபடியும் எழுதியிருக்கேன். தேர்ட் ஸ்டெப், we have to initialize the buffer. மொத்தம் 8 பஃபர் இருக்குன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த 8 பஃபரையும் இனிஷியலைஸ் பண்ணணும். இங்கே நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் ABCDயில் எழுதியிருக்கோம், ABCDEFGH. ஸோ இந்த ஒவ்வொரு பஃபருடைய சைஸும் 64 bit இன் ஹெக்ஸாடெசிமலாக இருக்கணும். அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப், process each block of plain text in 80 rounds. ஸோ ஒவ்வொரு பிளாக்கையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், 80 ரவுண்ட்ஸுக்கு ப்ராசஸ் பண்ணணும். இது மாதிரி 8 பஃபரையும் நம்ம வந்து 80 ரவுண்ட்ஸுக்கு ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு பஃபரோடைய ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு பஃபரில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய அவுட்புட் வந்து பஃபரில் ஸ்டோர் ஆகிருக்கிறத நம்ம ஹேஷ் கோட் அப்படின்னு சொல்கிறோம். அது 512 bits. ஸோ நெக்ஸ்ட் பிளாக் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய மெசேஜ், நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் படித்தோம்ல அதில் இருக்கிற மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து சம் எல் பிட்ஸ் தான் இருக்குது. 1024 பிட்ஸுக்கு அது இல்லை, அதோடைய மல்டிபிள்ஸில் ஆன்சர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பிட்டு ஃபஸ்ட்டு பிட் வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து 000வால் ஆட் பண்ணணும். ஸோ எங்கே கண்டினியூஸாக ஜீரோஸாக ஆகி முன்னாடி 1 வருதோ அது வரைக்கும் உள்ள நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம அப்பெண்ட் பண்ண பிட் அப்படிங்கிறது நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம 128 bits வந்து நம்மளுடைய லென்த், மெசேஜ் plain textோடைய லென்த்தை வந்து இப்படி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிமிலர்லி 124 bits அப்படிங்கிறது வந்து நிறைய நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கும். 1000, ஒரு 1024, 1000, இன்னொரு 1024 இப்படி. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதனால தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1024ல் நம்மளுடைய plain text மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு பிட்டை வந்து முதல் பஃபரில், செகண்ட் 1024 பிட்ஸை இன்னொரு பஃபரில். சிமிலர்லி எத்தனை நம்பர் ஆஃப் பஃபர்ஸ் நமக்கு தேவையோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ப்ளிட்ஸை வந்து நம்ம எத்தனை பஃபர்ஸ் இல்லை, எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 1024ல் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அத்தனை பிட்ஸாக நம்ம இந்த மெசேஜஸை வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு படிப்போம். ஸோ இப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய மெசேஜை ப்ராசஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுக்கு நம்மளுடைய பஃபர் வேல்யூஸை கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பஃபர், செகண்ட் பஃபர், தேர்ட் பஃபர், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் அண்ட் எயித் பஃபர். ஸோ 8 buffers வேல்யூ வித் 512 bits ஆஃப் இனிஷியலைசேஷன் வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம வேல்யூ கொடுக்கறது நம்ம தான் கொடுக்க போகிறோம். தட் இஸ் கால்ட் இஸ் இனிஷியலைசேஷன் வெக்டார். அதோடைய சைஸ் வந்து 512 பிட்ஸாக இருக்கும். ஸோ இதில் இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ இதில் கிடைக்கிற அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய நெக்ஸ்ட் பஃபருடைய இன்புட்டாக இருக்கும். இப்படியே நம்ம இதை எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹேஷ் ஃபங்க்ஷன் அல்லது ஹேஷ் கோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கிடைக்கிறது தான் நம்மளுடைய மெசேஜ் டைஜஸ்ட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் பிளாக் டயக்ராம். நம்ம படித்த அந்த 5 பாயிண்ட்ஸோடைய பேசிக் பிளாக் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம் வந்து நம்ம அங்கே ரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் பண்ணும். ஸோ மெசேஜ் ஷெட்யூல், தட் இஸ் அங்கே கொடுக்க போகிற மெசேஜ் 1024 bits ஆஃப் மெசேஜ். அந்த மெசேஜை நம்ம வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, தட் இஸ் ரவுண்ட் 0லேருந்து ரவுண்ட் 79 வரைக்கும் நம்மளுடைய மெசேஜஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ கியூ வேர்டாக, ஸோ 4 bit வேர்டாக வந்து நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் மெசேஜை. W0, W1, W2 to W79 வரைக்கும். ஸோ டோட்டலாக 80 ரவுண்ட்ஸ் இருக்கிறனால நம்ம வேர்டையும் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கியூ வேர்ட். இப்போது இனிஷியலைசேஷன் வெக்டார் முதல்ல நம்ம தரணும். ஃபார் பஃபர் வேல்யூக்காக முதல் இனிஷியலைசேஷன் வெக்டாரை நம்மளாக வந்து கொடுத்துறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு 8 பஃபர் இருக்குது ABCDFGH. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கான்ஸ்டண்ட்டான கீ வேல்யூ நம்ம தான் தரணும். ஸோ கீ வேல்யூ நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் இது ப்ராசஸ் ஆகி நெக்ஸ்ட் ரவுண்ட் 1க்கு இதோடைய அவுட்புட் வந்து இன்புட்டாக ரவுண்ட் 1க்கு போகும். சிமிலர்லி இந்த ப்ராசஸ் இப்படியே கண்டினியூ ஆகி 79th ரவுண்ட் வரைக்கும், தட் இஸ் 80th ரவுண்ட் வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கிடைச்ச ஆன்சரையும் நம்ம இங்கே பாஸ் பண்ண இனிஷியலைசேஷன் வெக்டாரையும் எக்ஸார் பண்ண போகிறோம். சாரி, எக்ஸார் இல்லை, அடிஷன் மாடுலோ பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் மாடுலோவுடைய வேல்யூ வந்து 2^64. இந்த பேஸை வச்சு தான் நம்ம வந்து மாடுலோ பண்ண போகிறோம். தட் இஸ் மாடுலோ ஆஃப் 64 பண்ணணும் அடிஷன் பண்ணுறப்போ. ஸோ இதில் கிடைக்கிற ஆன்சர் அண்ட் வித் த இனிஷியலைசேஷன் வெக்டார் இந்த ரெண்டையும் நம்ம மாடுலோ பண்ணி கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 பிட் ஆன்சர் வருது. 0 1 0 1 1 1 0 1 1 1 1 1. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிற ஆன்சர் தான் நம்மளுடைய ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் ரவுண்ட் ஃபங்க்ஷனுடைய ஒர்க். ஸோ 1024 மெசேஜஸை நம்ம 80 வேர்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 1024 பிட் மெசேஜை நம்ம 80 வேர்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ T இஸ் த ரவுண்ட் நம்பர் தட் இஸ் பிட்வீன் 16 to 79. ஸோ இங்கே நான் T அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதுதான் 0 1 2 3 4 5 6 7 8 9. சிமிலர்லி அது வந்து எப்படி 80 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்ம N அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக T அப்படின்னு இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரவுண்ட் ஃபங்க்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு Q-வேர்ட் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம். ஸோ இங்கே வேர்டு எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். வேர்டோடைய சைஸ் வந்து 64 பிட். ஸோ டோட்டலாக 16 வேர்ட்ஸ் இருக்கும். அப்போ 16 × 64 வந்து 1024 பிட்ஸ். ஸோ ஒரு மெசேஜுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுற ஒரு வேர்டை வந்து 1024 பிட்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ 1024 பிட்டை நம்ம எத்தனைவா ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 16 வேர்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறனால ஒரு 16 வேர்டுக்கும் ஒரு வேர்டுக்கும் 64 பிட்ஸ் இருக்கும். ஸோ 64 × 16 வந்து 1024 பிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதோடைய ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெசேஜ் which is 1024 பிட். ஸோ இந்த 1024 பிட்டை தான் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், வேர்டு 80 ரவுண்ட்ஸுக்கு தனித்தனியாக அந்த சைடில் அந்த டயக்ராமில் போட்டிருந்தோம்ல, 80 வேர்ட்ஸுக்கு W0லேருந்து WT-லேருந்து W79 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ 1024 பிட்டில் முதல் 16 பிட்ஸை வந்து இதிலேருந்தே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 16 வேர்ட்ஸாக இதிலேருந்து, ஸோ 0 to 15 அப்படிங்கிறது இந்த 1024லேருந்தே ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு கிடச்சிரும். மிச்சம் இருக்கிற 16லேருந்து 79 வரைக்கும் இருக்கிற வேர்ட்ஸை நம்ம எப்படி நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வேர்ட் இந்த W0ஓட வேர்டு இருக்குல்ல, W0, அப்புறம் W1, W9, W14. ஸோ எல்லா பஃபர்ஸ்லேயும் அல்லது எல்லா வேர்ட்ஸ்லேயும் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூவை மட்டும் தனியாக எடுக்கிறோம். W0, W1, W9, W14. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் T-16, T-15, T-7, T-12. அல்லது இங்கேருந்து பாருங்கள் 0, 0 - 2, WT-2, T-7, T-15 and T-16. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து மீனிங் அப்படிங்கிறது இல்லை, பட் இந்த அல்காரிதமை ஜென்ரேட் பண்ணுறப்போ இப்படி வேர்ட்ஸை தான் எடுத்து அவங்க வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் வேர்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட்டு W63, 65, 71, 76 இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்து W16 ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு σ0, σ1 அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். σ0 என்ன, σ1 எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸார் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் W16. சிமிலர்லி இந்த வேர்ட்ஸை எக்ஸார் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் WT, தட் இஸ் சம் வேல்யூ இன் பிட்வீன் 16 to 79 ரவுண்ட். அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் ரவுண்டு கிடைக்க போகிறதுக்கு ஆன்சர் வந்து W79. ஓகே, இப்போது
இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ WT, that is the word. நம்ம இங்கே சொன்ன WT, இந்த WTலாம் எப்படி ஜென்ரேட் ஆகுது? சிக்மா 1 512 சிக்மா பவர் 512 ஆஃப் WT minus 2. ஸோ T minus 2 அப்படிங்கிறது இன்கேஸ் இது வந்து 18th ரவுண்டாக இருந்தால் 18 minus 2 which is 16, word 16 plus word T minus 7 plus sigma naught 512 word T minus 15 plus word T minus 16. So this is the common format for finding WT. So in between இருக்கிற எந்த நம்பர்ஸ்னாலும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்மேட். இப்போ இதில் சிக்மா நாட் ஆஃப் 512னா என்னன்னு பார்த்தோன்னா ROTR அப்படிங்கிறது circular right shift, that is the rotation, circular right shift of the 64-bit argument of x by n bits. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே எந்த ரவுண்டை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அத்தனை நம்பர்ஸ்னால நம்ம வந்து நம்மளுடைய வேர்டை வந்து ரொட்டேட் பண்ணுறோம், சர்க்குலர் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ROTR. இன்கேஸ் இந்த இடத்துல 2ன்னு இருக்குது, எக்ஸ் வந்து 2ன்னு மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ், இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 1 2 3 4 5 நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 5 நம்பர் ஆஃப் பிட்ஸை சர்க்குலர் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறப்போ 2 வேல்யூ, எக்ஸ் வந்து 2 அப்படின்னு நான் சொன்னேன்னா 2 வேல்யூவை எடுத்து நம்ம முன்னாடி எழுதணும். ஸோ தட் இஸ் த சர்க்குலர் ரைட் ஷிஃப்ட் ரொட்டேஷன் ஆஃப் 64-bit. Next SHR னு ஒன்று யூஸ் பண்ணிப்போம், that is left shift of 64-bit argument x by n bits with padding by zeros on the right. So SHR அப்படிங்கிறது ஷிஃப்ட் பண்ணுறது கிடையாது, that is circular shift கிடையாது. We have to add zeros on the right side வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜீரோஸை வந்து ஆட் பண்ணணும். எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வேணுமோ, எக்ஸ் வந்து 2 அப்படின்னா 2 ஜீரோஸ், 3 அப்படின்னா 3 ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக இப்படி இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம சிக்மா நாட் அண்ட் சிக்மா 1 வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை மேனுவலாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள், இட் டேக்ஸ் மோர் டைம். இதில் நம்ம ப்ளஸ் சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த அடிஷன் மாடுலோ ஆஃப் 2 power 64. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த பேசிக் டேர்ம்ஸ் படிக்கிறப்போ கே வேல்யூ அப்படின்னு ஒன்று பார்த்தோம், தட் இஸ் த ரவுண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ரவுண்டு கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டோட்டல் 80 கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நிறைய டேபிளில் வேல்யூஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வில்லியம் ஸ்டாலிங்ஸ் புக்கோடைய பேஜ் நம்பர் 371 டேபிள் 11.4 கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து 80. ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட் these steps to be followed. என்ன அப்படின்னா இந்த பஃபருடைய ஸ்டெப்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் நம்ம வந்து இந்த 8 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் T1 and T2. ஸோ T1ங்கிற வேரியபிள் ஹெச் இஸ் அ பஃபர் நேம் ப்ளஸ் CH. ஸோ இதெல்லாம் ஃபார்மேட்ஸ் லைக் ஃபார்முலாஸ் மாதிரி. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஹெச் ப்ளஸ் CH அப்படிங்கிறது கண்டிஷனல் ஃபங்க்ஷன் அல்லது we can say it is an logical function of EFG அப்படிங்கிறது பஃபர், ஒரு 3 பஃபர் எடுத்துருக்கிறோம் ப்ளஸ் summation of E which comes from 512 bits. ஸோ 1லேருந்து 512 bitsக்கு ப்ராசஸ் நடக்கும் ப்ளஸ் WT the word which we are generating. நம்ம அங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம்ல, அண்ட் KTங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த வேல்யூஸ்க்கு நம்ம இந்த டேபிளை ரெஃபர் பண்ணிக்கணும். இது மூலமாக கிடைக்கிற ஆன்சர் வந்து நம்மளுடைய T1. நெக்ஸ்ட் T2 அப்படிங்கிற வேரியபிளை எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம்னா த பஃபர் வேல்யூ A ப்ளஸ் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் அல்லது லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் ABC. இப்போ இந்த ABCDEFGH அப்படிங்கிற பஃபர்ஸை எப்படி நம்ம அசைன் பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் த லாஸ்ட் பஃபர் ஹெச்சுக்கு நம்ம ஜியோடைய வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே த கண்டென்ட் ஆஃப் பஃபர் வந்து ஜியை வந்து ஹெச்சுக்கு அசைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு எஃப் பஃபரில் இருக்கிற ஆன்சரை ஜியில், இ பஃபரில் இருக்கிற ஆன்சரை எஃப்க்கு, டி ப்ளஸ் T1. ஸோ டி பஃபரை தனியாக நம்ம ஈக்கு அசைன் பண்ணாமல் இந்த T1ல் கிடைச்ச ஆன்சரை வச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு இ பஃபரில் ஆட் பண்ண போகிறோம். தென் சி பஃபர் will be the content of C buffer will be assigned to
D buffer, B buffer assigned to C, A buffer assigned to B. Next, A buffer the final T1 plus T2. இந்த ரெண்டு பஃபரையும் நம்ம sum பண்ண ஆன்சரை வந்து we are assigning it to A buffers. ஸோ இதுதான் பஃபருடைய ப்ராசஸ். அந்த 8 பஃபர் எப்படி நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ நம்ம அந்த பஃபர்ஸை படிக்கிறப்போ உங்கள் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அதுனா என்ன? ஸோ ஏ பஃபர் அண்ட் B buffer இந்த ரெண்டையும் நம்ம லாஜிக்கல் AND ஆப்ரேஷன் பண்ணி XOR with B buffer and C buffer, then we have to XOR with C and A buffer. ஸோ இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுதான் மெஜாரிட்டி ஃபங்க்ஷன். இதை வச்சு தான் நம்ம பஃபர்ஸ்க்கு வந்து மெஜாரிட்டி ஃபங்க்ஷனை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா E buffer and F buffer AND ஆப்ரேட் பண்ணி XOR with the NOT operator of E and G. ஸோ நாட்னா என்னன்னு தெரியும், ஜீரோனா 1, 1னா 0, அண்ட் AND ஆப்ரேஷன்லாம் தெரியும்ல, ட்ரூ ட்ரூனா ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ். சிமிலர்லி இந்த XOR ஆப்ரேஷன் இது நம்ம நார்மலாகவே சிஎன்எஸில் படிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கோம். தென் ரொட்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரொட்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆஃப் ஏக்கு நம்ம ரொட்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரொட்டேட் the bit of 28, the rth rotation of 28 of A buffer, அதை XOR பண்ண போகிறோம் 34th buffer உடைய rotation and 29th உடைய rotation வச்சு இதெல்லாம் நம்ம XOR பண்ணோம். A buffer உடைய XOR பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு rotate of A உடைய ஆன்சர் கிடைக்கும். தென் ஈக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா சிமிலர்லி 28th வேல்யூ, the 34th வேல்யூ அண்ட் 29th வேல்யூ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸார் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் ஈ உடைய ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த பஃபர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ரொட்டேட் ஃபங்க்ஷன், மெஜாரிட்டி ஃபங்க்ஷன், கண்டிஷனல் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த அல்காரிதமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ இதை ஹேக்கர் வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது இது நாட் ஈஸி. மேபி இட் டேக்ஸ் மோர் டைம் பிகாஸ் நம்மளுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது. மெஜாரிட்டி ஃபங்க்ஷன், கண்டிஷனல் ஃபங்க்ஷன், ரொட்டேட் ஃபங்க்ஷன், ரவுண்ட் கான்ஸ்டன்ட்ஸ், தென் வேர்ட் ஜென்ரேஷன், தென் வி ஹாவ் த பிளாக் டயக்ராமில் பார்த்தோன்னா ஒரு சிம்பிளாக பிளாக் டயக்ராம் இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்குள்ளேயும் ஒரு ரவுண்ட் ஃபங்க்ஷன், அந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நிறைய நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ்க்குள்ளே we have to have more number of buffers, அந்த பஃபரை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் we have more number of மெஜாரிட்டி ஃபங்க்ஷன்ஸ், கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்க மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் SHA-512. ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ படித்த இந்த டயக்ராம் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக போடணும்னா ஸோ ABCDFGH வரைக்கும் இருக்குல்ல 8 பஃபர்ஸ். ஸோ இந்த 8 பஃபர்ஸையும் நம்ம இப்போ எழுதின இந்த ஃபார்முலாஸ் படி யூஸிங் த மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் ஃபார்முலா எழுதியிருக்கோம். தென் கண்டிஷனல் ஃபங்க்ஷன், பஃபர்ஸ், இந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம இந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு B பஃபர் அண்ட் C பஃபர். நம்ம இந்த டயக்ராமை போட்டுட்டு நம்ம அந்த ஃபார்முலாவை படித்தா கூட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ B அண்ட் C உடைய மெஜாரிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி அடிஷன் மாடுலோ பண்ணுறோம். யார் கூட பண்ணுறோம் அப்படின்னா the round function, the rotate function of A கூட நம்ம பண்ணி வர ஆன்சரை எதோட மறுபடி அடிஷன் மாடுலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது. பட் இந்த ஆன்சர் வர்றதுக்கு அகைன் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹெச். ஓகே, நம்ம பஃபர் ஆன்சர் எழுதுகிறப்போவே பின்னாடி இருந்து தான் எழுதிட்டு வந்தோம். ஸோ த ஹெச் வேல்யூ வில் பி மாடுலோ வித் EFG உடைய கண்டிஷனல் ஃபங்க்ஷன் அண்ட் அதிலிருந்து வர ஆன்சர் அகெயின் we are modulo with E rotate function அதோடைய ஆன்சர். they again modulo with WT some word and அதிலிருந்து கிடைக்கிற ஆன்சர் KT word and constant value T. ஸோ அந்த ஆன்சர் எடுத்து again we are modulo with
D buffer. So அதோடைய ஆன்சர் வந்து will be given to E buffer. Again இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த ஆன்சரை Aக்கு இங்க நம்ம பார்த்தோம்ல முதல்ல மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் எப்படி எப்படின்னு. ஸோ H உடைய ஆன்சரை வந்து நம்ம Gக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். G உடைய ஆன்சரை Hக்கு, F ஓட ஆன்சர் G, E உடைய ஆன்சர் Fக்கு, D ஓட ஆன்சர் E, C உடைய ஆன்சர் E, D உடைய ஆன்சர் D ஓட ஆன்சர் வந்து for E, C ஆன்சர் for D, B ஆன்சர் for C and A ஓட ஆன்சர் வந்து for B. And Aல இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது தான் again it goes to A. ஸோ ரிப்பீட் பண்ணுறேன் புரியலை அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்து வரும், ஏன்னா பஃபர்ஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போவே HGEF தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச் வேல்யூவை நம்ம அடிஷன் மாடுலோ பண்ணுறோம் வித் த கண்டிஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் EFG. அகெயின் அதில் வர ஆன்சரை நம்ம வந்து அடிஷன் மாடுலோ பண்ணுறோம் வித் த ஃபங்க்ஷன் E. So that is rotate function of E. அதில் வர ஆன்சர் கூட we are adding word. Then அதை நம்ம addition மாடுலோ பண்ணதுக்கப்புறம் we are adding the k value, the constant values. And அதை நம்ம எதோட வந்து எக்ஸார் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எக்ஸார் பண்ணி வந்த ஆன்சரை we are எக்ஸார் இல்லை மாடுலோ addition மாடுலோ பண்ணுறோம் எதோட D பஃபரோட. அகெயின் இங்கே கிடைச்ச ஆன்சரை we are addition modulo with A, B, C of majority function addition modulo and இங்கே கிடைச்ச ஆன்சரையும் addition modulo பண்ணிட்டு we are passing it to A. ஸோ ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோடைய ப்ரீவியஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ G உடைய ஆன்சரை we are giving into H, F ஆன்சர் we are giving into G. அப்படி தானே நம்ம இங்கே பார்த்தோம். So H, that is the G value will be assigned to H, F value will be assigned to G, E value will be assigned to F. Similarly, the A value will be assigned to B, B to C, C to D, D to E, E to F, F to G, G to H. So இந்த மாதிரி நம்மளுடைய buffers values எல்லாம் exchange ஆயிட்டு we will get the final buffer value as 512 bits. So this is SHA-512.